நம்ம முன்னாடி பாத்தீங்கன்னா செவ்வாழை கண்டு எக்கச்சக்கமா குமிச்சு வச்சிருக்காங்க. இந்த கண்டுல பாத்தீங்கன்னா ஸ்மால் சைஸ் கண்டு, மீடியம் சைஸ் கண்டு, அப்புறம் இதுல பாத்தீங்கன்னா பிக் சைஸ் கண்டு இருக்குங்க. இப்படி 3 கண்டுமே இத கலந்துருக்கும். எல்லா விவசாயிகளுக்கும் என்ன ஒரு சந்தேகம் இருக்குன்னா, இதுல எந்த கண்டை செலக்ட் பண்ணி நம்ம தோட்டத்துக்கு வைக்கிறதுன்னு ஒரு பெரிய குழப்பம் இருக்கும். குழப்பமே வேண்டாம். இந்த 3ல எந்த கண்டை வச்சாலும் தோட்டத்துல நல்லாவே வளரும். ஆனா நீங்க நடவு பண்றத கரெக்டான முறையில பண்ணீங்கன்னா நல்லாவே வளரும். எடுத்துக்காட்டுக்கு உங்ககிட்ட 1 ஏக்கர் நிலம் இருக்குன்னா அதை 3 பிரிவா பிரிச்சுக்கோங்க. அதுல முதல் பிரிவுல பெரிய சைஸ் கண்டும், 2வது பிரிவுல மீடியமான கண்டும், 3வது பிரிவு வந்து சின்ன கண்டையும் எப்பயும் போல இந்த மாதிரி பிரிச்சு நடவு பண்ணிக்கங்க. ஏன் இப்படி நடவு பண்றோம்னு பாத்தீங்கன்னா, இன்கேஸ் நீங்க பிரிக்காம இப்படி நடவு பண்ணிட்டீங்கன்னா தோட்டத்துல அங்கங்க வந்து சின்ன கண்டு இருக்கும். அதுக்கு நம்ம தேடி போய் உரம் கொடுக்கற மாதிரி இருக்கும். அப்படி நீங்க தேடி போய் உரம் கொடுத்தாலும் பெரிய கண்டு வெயில மறைச்சிரும். அதனால சின்ன கண்டு வளரவே வளராது. அதுவே நீங்க தனியா போட்டீங்க அப்படின்னா சூரிய ஒளி ஈவனா எல்லா மரத்துக்கும் கிடைச்சு நல்லாவே வளர்ச்சி கொடுக்கும். கடைசியா பாத்துட்டீங்கன்னா சின்ன கண்டுக்கு ஒரு உரம் சேர்த்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா பெரிய கொண்டோட சேர்த்து தாராளம் ஈவனா வந்து வெட்டுக்கு வந்துடும். நீங்க அடுத்தடுத்து வாழை மரம் நடவு பண்றீங்கன்னா இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிக்கங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.